இப்போ அதிமுகலேருந்து உறுப்பினராக அவங்க தான் எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ண வேண்டிய சட்ட ரீதியான சிக்கல் எதுவும் இல்லை. இவர் வேறு கட்சியில் போய் சேர்ந்தாதான் அதை ராஜினாமா பண்ணாங்க. அதாவது அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில். அப்போ இவர் வேறு கட்சிக்கு சேர போகிறார் என்பதால் தானே அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்போது இட் இஸ் குவைட் கிளியர். அதாவது அவர் தாவேக்கால இணைவது உறுதி அப்படின்றது தான். செங்கோட்டையனை பொறுத்தவரையிலங்க தாவேக்காவில் அவர் போய் இணைவதோ அல்லது விஜய் அவரை இணைத்து கொள்வதோ மிகப்பெரிய நல்ல நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் அந்த கட்சிக்கு. அரசியலில் நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர பரபரப்பெல்லாம் இல்லை. அரசியலில் ஒரு களமே மாறிடுச்சு. இப்போது முன்னாலெல்லாம் சொல்லுவார் இல்லையா விஜய் திமுக வெர்சஸ் டிவிகேன்னு, அது உண்மையாகவே இப்போ களம் அப்படி தான் வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் இனி வரும் காலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தக்கூடிய முதன்மை சக்தி எதிரானா அது தாவேகா தான். அதை நோக்கி தான் எல்லோரும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று உளமாற உண்மையாக விரும்புபவர்கள் அனைவரும் இன்றைக்கு தாவேகா நோக்கி பயணிப்பதே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அத்தாட்சிங்க.